பெஸ்ட்டில் கை வைப்பான். அப்புறம் எங்கே சம்திங் நிறைய எக்ஸட்ரா நிறைய பண்ணுவாங்க. நானே இது ஒரு பையன் தான் வந்து கேட்குறான்ற மாதிரி பார்த்தேன். ஆனால் நீ இப்போ பேசும்போது உன்னுடைய மெலிவு நலிவுலாம் ஒரு மாதிரி இருக்கே. தனியாக இருக்கல எனக்கு இந்த 600 ரூபாய் வேணாம், கட் பண்ணிக்கலாமா போல தோணும். ஏய் காம் டவுன் என்ன சொல்றது? அழாம பேசு ப்ளீஸ். என்னால் என்ன பண்ணணும்னு தெரில. சாகிற நிலைமைக்கு தான்க்கா நான் வந்தேன். இருக்கணும் எனக்கு. அப்போ என்ன பண்ற? எங்கடா இருக்க? இவ்வளோ நேரமாக ஆண்டவே மெசேஜ் மட்டும் போட்டுட்ருக்குற. நீ கொடுக்குற 1500 கோசம் இங்கே வந்து ஹைவேல என்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் வா. உனக்கு அவசரம் வெயிட் பண்ண முடியாது. சரியா? சீக்கிரம் வா. அக்கா வரீங்களா? 500 இல்லைக்கா, அதுக்காண்டி வரலக்கா. ஓகே. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா? என்னன்னா பசங்கிட்ட பேச பிடிக்க மாட்டேங்குதுக்கா. அப்படியா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எதாவது சண்டைங்களா? இல்லை அப்படிலாம் இல்லைக்கா. ஓகே. தனியாக இருக்கையில் ப்ளவுஸ் போட்டுக்கணும், சேரீ கட்டிக்கணும், வளையெல்லாம் மாட்டிக்கணும் ஒரு மாதிரி தோணுதுக்கா. பசங்கக்கிட்ட பேச பிடிக்கல. ஓகே. இது அம்மா கிட்ட சொன்னேன்க்கா. அம்மா வந்து சப்புன்னு அரைஞ்சிட்டாங்கக்கா. என்னன்னு சொன்னீங்க அம்மா கிட்ட? அம்மா எனக்கு இப்படிலாம் பசங்கக்கிட்ட இருக்க தோண மாட்டேங்குது. ஓகே. பொண்ணுங்க கூட இருக்கணும்னு தோணுது. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க எப்படி சேரீ கட்டுறாங்க அதெல்லாம் கற்றுக்கணும். இதெல்லாம் ஒரு ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் எப்படி போய்ட்டு அவங்க மம்மிக்கிட்ட சொன்னீங்க? இல்லை, அம்மா எப்போவும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க. ஓகே. என்னன்னு தெரில, திடீர்னு போயிட்டு சடனாக அம்மா கிட்ட போய் பேசினேன். ஓகே. அம்மா எனக்கு ஒன்று தோணுது, உன்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். என்னடா சொல்லு அப்படின்னாங்க. ஓகே. அம்மா எனக்கு என்னடான்னு சொல்கிறது பிடிக்கல. ஓகே. என்னம்மா என்னடி அப்படின்னு சொல்லு அப்படின்னு தோணுது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நல்லா தானடா இருக்க. உனக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கு, முகத்தில் நல்ல ஷர்ட் போட்டிருக்க. நானே இது ஒரு பையன் தான் வந்து கேட்குறான்ற மாதிரி பார்த்தேன். ஆனால் நீ இப்போ பேசும்போது உன்னுடைய மெலிவு நலிவுலாம் ஒரு மாதிரி இருக்கே. எனக்கு பொண்ணுங்களோட இருக்கிறது தான் பிடிக்குது. ஓகே. அவங்கள மாதிரி வளையல் போட்டுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் சேரீ கட்டிக்கிறது. ஓகே. அந்த மாதிரி தான் இருக்க தோணுது. பொண்ணுங்க கூட இருக்கணும்னு போல தோணுதுக்கா. அப்படியா? என்ன பண்ணுறேன்னு தெரில. அம்மா கிட்டேயும் சொல்லிட்டேன். அம்மா வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே. நீ பையன்டா, பேண்ட் சட்டை தான் உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் என்னோட பர்த்டேக்கா. ஓகே. எனக்கு 25 ஏஜ் ஆகுது. ஓகே. பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. ஓகே. எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு பாவாடை ஷர்ட் எடுத்தா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் ரூமில் பலர் அரைஞ்சு. காம் டவுன் சொல்லு. நீ பையன்டா, இப்படிதான் ஃபேமிலி பண்ணுறது சம்திங் ஃபார் ரைட்டு தானே. அவங்க பண்ணது ரைட்டு, புரியுதுக்கா. பட்டு எனக்குள்ளேன்னு ஒரு ஆசை இருக்கும், எனக்கு ஒரு கனவு இருக்கும். ஓகே. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தோணுதில்ல. இந்த பஃப்னு வச்ச மாதிரி லேடிஸ்லாம் போடுவாங்க தெரியுமா? ஆமாம். அந்த மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூமில் போயிட்டு காசு கொடுத்து, தம்பி எங்கேப்பா போகணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. லேடிஸ் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு. டே நீ பையன்டா அப்படின்னா. இல்லை எனக்கு அங்கே போக தோணலை, நான் பொண்ணுங்க பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அது சொன்ன உடனே டே லூஸ் அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசி இங்கே தான்டா போகணும் அப்படின்னாங்க. நான் இல்லை, நான் அங்கே தான் போகணும், நான் பையன் இல்லை பொண்ணு மாதிரி சொன்னேன் சம்திங். அவங்க உடனே ஒரு மாதிரியா என்னை நினச்சிட்டாங்கக்கா. ஓகே.
சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஓகே. அதோட நான் ஒரு மாதிரியாக நினச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா அம்மா யாருமே இல்லை, தனியாக இருக்கல. எனக்கு இந்த 600 ரூபாய் வேணாம், கட் பண்ணிக்கலாமா போல தோணும். எனக்கு பொண்ணா இருக்க தான் ஆசைப்படுறேன். ஏய், உனக்கு என்ன ஈஸின்னு நினச்சிட்டியா? தப்பு தம்பி, ரொம்ப தப்பு. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, சரியா? நீ ஏனோ தானே போய் கட் பண்ணிக்கிட்டேன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. இல்ல, ஏனோ தானே பண்ணிட்டு இருக்காத. எனக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்குறியா? ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கால் வருது, பேசிக்கிறேன். ஹலோ, சாரிடா, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், நான் வரல. வேறு யாராவது பார்த்துக்கோ, பாய். நான் ஒன்று ஓப்பனாக சொல்லட்டுமா? சொல்லுங்கக்கா. நீ சர்ஜரிங்கிறது ஒரு டிரான்ஸ் உமனாக மாறுறது ஈஸின்னு நினச்சிட்டியா? இல்லைக்கா. நீ சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன, நான் உன்னோட இடத்துலேருந்து தான் வந்திருக்கேன். நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன், நான் ஒரு உமனாக இருக்கேன் நீ நினைக்காத. உனக்கு என்ன ஹேர் க்ரோத், முகத்தில் தாடி மிஸ் இருக்கோ அது எனக்கு இருந்தது. நீ எப்படி இருக்கியோ அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். நீ என்ன காஸ்டியூம் வியர் பண்ணியிருக்கியோ அதே தான் நானும் போட்டிருந்தேன் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி, சரியா? நாங்களும் என்னோடய லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்ச நாள் இந்த உமன்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் உன்னோட லைஃப் கண்ட்ரோல், உன்னோட செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீ ஒழுங்காக இருந்தேன்னா உன்னோட லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அக்கா, ஒரு 2 இயர்ஸாகவே நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு அழாம பேசு ப்ளீஸ். நீ அழுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாருன்னே தெரியல. நீனு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன், அழாம பேசு ப்ளீஸ், அழாம பேசு. ஒரு ஃபங்க்ஷன்னால 4 பசங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நிற்கிறதோட ஒரு லேடிஸ் கூட நின்றால் தான் எனக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அவங்க கூடவே இருக்கணும், அவங்க எப்படிலாம் இருக்காங்களோ அவங்கள மாதிரி மாறணும்னு தான்க்கா தோணுது. இதனால் என்ன பண்ணுறேன்னு தெரில. ரொம்ப வீட்டில் போராடிட்டேங்க, என் வீட்டில் ஒத்துக்கலை. என்னால் என்ன பண்ணணுன்னு தெரில. சாகிற நிலைமைக்கு தான்க்கா நான் வந்தேன். தெரிஞ்சிச்சு இவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க, இவங்க நம்மளை ஒரு வழி நடத்துவாங்க, இவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்குறியா? கேட்குறேங்க. நான் எனக்கு இப்போது நீ டோன்ட் ஃபார் ஃபீல், நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. ஒரு திருநங்கையாக மாறணுங்கிறது உன்னோட ஹாபி, இஸ் இட் ரைட்? ஆமாம். நீ ஒரு திருநங்கையாக மாறணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க, ஆனால் அது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டியா? ஈஸி. நம்மளுடைய மெயின் ஸ்பாட்டை சர்ஜரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு பெயின் தெரியுமா? மேலே சிலிக்கன் சர்ஜரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு பெயின் தெரியுமா? இங்கே முடியெலாம் வராமல் இருக்கிறதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் என்ன வழி தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. இந்த ஆணோட தோற்றத்துலேருந்து இந்த பெண்ணோட தோற்றத்துக்கு மாறுறதுக்கு உன் உயிரை பணைய வச்சு தான் எல்லா ஒரு விஷயத்தையுமே பண்ணணும். நிறைய வேலை இருக்குது, அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ அன்றைக்கி சொன்ன தெரியுமா, நான் இந்த ட்ரெஸ்ஸிங்ஸில் இருக்கேன், பப்ளிக் பாத்ரூமில் போனால் நான் உமனோட பாத்ரூமில் தான் போகணும்னு ஆசைப்பட்றேன் நீ சொன்ன ஒரு வார்த்தை. இன்றைக்கி நான் உமன் பாத்ரூமை உள்ளே போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணால் பொண்ணுங்க அசிங்கப்பட்டு எந்திரிச்சிருவாங்க, இவங்க திருநங்கை வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அதே நான் ஒரு பையனோட பாத்ரூமில் போனால் தப்பாக கையை பிடிச்சி இழுப்பான், பெஸ்ட்டில் கை வைப்பான், அப்புறம் எங்கே சம்திங் நிறைய எக்ஸட்ரா நிறைய பண்ணுவாங்க. நான் எங்கே போக முடியும்? ஒரு உமனுக்கும் மென்க்கும் தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு டிரான்ஸ் உமனுக்குன்னு தனியாக ரெஸ்ட் ரூம் கிடையாது, எதுவுமே கிடையாது, புரியுதா? நீ சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரியா? நானும் உன் இடத்துல வந்துட்டு அப்போது யோசிச்சுட்டு அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், புரியுதா? இன்றைக்கி நீ ஒரு திருநங்கையாக மாறணும்னா உன்னை டோட்டலி சேஞ்ச் பண்ணணும். நீ இப்படி சர்ஜரி பண்ணிட்டேன்னா உன்னை உன் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அக்கா, நான் பட்ட வலி அவமானத்தோட அந்த சர்ஜரி ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய வலி கிடையாதுக்கா. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன்க்கா. உண்மை இருக்கணும் எனக்கு. அப்போ என்ன பண்ணுற?